பாமக யாருடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்பது தொடர்பாக தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் விளக்கம் அளித்திருக்கிறார். அதில் அதிமுக திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுவது முற்றிலும் வதந்தி என்றும், கூட்டணியை இறுதி செய்வதற்கு முன்னதாக செயற்குழு, நிர்வாகக்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டங்களை கூட்டி தொண்டர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்த பிறகே கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். திமுகவோட பேசிட்டு இருக்காங்க, அந்த அதிமுகவோட பேசிட்டு இருக்காங்க, அங்கே அவங்களோட பேசிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் வெறும் வதந்திகள் தான். நான் சொன்ன அந்த 3 அமைப்புகள், நிர்வாகக்குழு, மாநில செயற்குழு, கடைசியில் பொதுக்குழு, இது 3ம் கூடி முடிவு செய்யும். இதற்குள்ளவே திமுகவோட பேசிட்டு இருக்காங்க, அந்த அதிமுகவோட பேசிட்டு இருக்காங்க, அங்கே அவங்களோட பேசிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் வெறும் வதந்திகள் தான். நான் சொன்ன அந்த 3 அமைப்புகள், நிர்வாகக்குழு, மாநில செயற்குழு, கடைசியில் பொதுக்குழு, இது 3ம் கூடி முடிவு செய்யும். கூட்டணி தொடர்பாக தற்போது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்த கருத்து தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் வேற என்னென்ன முக்கியமான விவரங்களை டாக்டர் ராமதாஸ் பகிர்ந்திருக்காரு? பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தற்பொழுது தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளரை சந்தித்து வருகிறார். குறிப்பாக நேற்றைய தினம் பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருளை நீக்கியது குறித்து அவர் பேசியிருக்கார். பாமக அருளை நீக்க எனக்கு மட்டும்தான் அதிகாரம் உள்ளது, அவரை நீக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. குறிப்பாக அவர் சட்டமன்றத்தில் பாமகவுடைய கொரோனாவாக செயல்பட்டு வருகிறார், DK மணி தலைவராக செயல்பட்டு வருகிறார். அவரை நீக்க வேண்டும் என்றால் சபாநாயகருக்கு முறைப்படி தெரிவிக்க வேண்டும், சபாநாயகருக்கு சிபாரிசு செய்திருக்கலாம், இதற்கு நான் அனுமதி கொடுக்க வேண்டும், அருளை நீக்க எனக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கு என்ற அடிப்படையில் பேசியிருக்கார். தலைவராக இருந்து இன்னும் சிறப்பாக செயல்பட அந்த பொறுப்பை எடுத்துக் கொண்டிருப்பேன் என்றும், கூட்டணி குறித்து மாநில செயற்குழு, நிர்வாக குழு மற்றும் பொதுக்குழு கூடிதான் எந்த அணியோடு கூட்டணி என முடிவு செய்ய முடியும் என்றும் தெரிவித்திருக்கார். அதே போல அன்புமணி தொடர்பான கேள்விகளையும் அவர் தவிர்த்திருக்கார். அதிமுக மற்றும் திமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக சொல்லப்படுவது அது போன்ற தகவல் என்றும், அது தவறான தகவல் என்ற ஒரு விளக்கத்தையும், கூட்டணி குறித்து மாநில நிர்வாக குழு, செயற்குழு மற்றும் பொதுக்குழு தான் முடிவு செய்யும் என்று தற்பொழுது ராமதாஸ் தெரிவித்திருக்கார். தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை அன்புமணி ராமதாஸ் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில டெல்லி சென்று வந்திருக்கக்கூடிய நிலையில கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருளை நீக்கி இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான சூழலில் தற்பொழுது தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர் சந்தித்து வருகிறார். விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.